அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 13/9/2025 செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் ஆவணி 28ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஊக்கமுடைமை. குறள் 600. உரம் ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை அஃதில்லார் மரமக்கள் ஆதலே வேறு. தெளிவுரை. ஊக்கமுடைமையே ஒருவருக்குரிய செல்வமாகும். அவ்வூக்கம் இல்லாதவர் மரமேயாவர். வடிவால் மக்களைப் போல் இருத்தலே வேறுபாடாகும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் கேது, சூரியன், அதோடு கூட புதன், கன்னியில் செவ்வாய், விளிம்பில் துலாமை நோக்கி, கும்பத்தில் ராகு, சனி மீனத்தில் வக்ரமாக. கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று நீங்கள் செய்து வரும் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள். செய்து வரும் வேளையில் இன்று உங்களின் ஆளுமை பண்பு அதிகரிக்கும். அரசின் ஆதாயம் கிடைக்க வேண்டி காத்திருக்கும் உங்களுக்கு இன்று சற்று சிரமமாக இருக்கும். சில போராட்டங்களுக்கு பிறகுதான் கிடைக்கும். உங்கள் ஆடிட்டருக்கு இன்று வருமான வரித்துறையில் புதியதாக வந்திருக்கும் பெரிய அதிகாரியின் நட்பு எடுத்த எடுப்பிலேயே கிடைத்துவிடும். எந்த விஷயம் என்றாலும் என்றும் நிதானமாக யோசித்து பதட்டமே இல்லாமல் தெளிவாக செய்பவர்தான் நீங்கள். ஆனால் இன்று மனக்குழப்பத்துடனே செய்வீர்கள். செய்த பின்புதான் தன் தவறு உணரவும் செய்வீர்கள். உங்கள் இளைய சகோதரன் இன்று உங்களோடு நன்றாக இணக்கமாக இருப்பார். இன்று அதிகம் தனிமையை விரும்புவீர்கள், அல்லது பெரும்பாலும் இன்றைய கோச்சாரம் அப்படித்தான் இருக்க வைக்கும். இன்று எந்த ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றாலும் மற்றவர்களின் பேச்சையும் கேட்டு செய்ய சிறப்பாகத்தான் அந்த வேலை முடியும். சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்த ப்ரமோஷன் மற்றும் டிரான்ஸ்ஃபர் வெளி மாநிலத்திற்கு மாறும். என்று வெண்கல பாத்திரக்கடையில் யானை புகுந்தார் போலத்தான் நீங்கள் இருக்கும் இடம் கலகல என சிரிப்பும் சத்தமாக இருக்கும். அவ்வளவு சிரிப்பு சந்தோஷம் நிச்சயம் வெளிப்படும். இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் வலதுகண் குறைபாடு, சிறுநீரகக்கல், எலும்பு தொடர்பான நோய்கள், பல் உபாதைகள், தீக்காயங்கள், மின்சாரம் தாக்குதல், கோபத்தினால் உண்டாகும் ஒற்றை தலைவலி, சூடு தொடர்பான நோய்கள் இப்படியாக ஏற்படும். சிறிது கவனம் இருக்கட்டும். இன்று நீங்கள் சக்தி கோயில், ஆறு, குளம், நீர்நிலை, வயல், மளிகை கடை, சலவை நிலையம், உணவகம், பால் கொரியர், விடுதி, மருத்துவமனை, கடல் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று சிவகணேஷ், ராஜகணபதி, துர்க்கைராஜ், கேசவராஜ், சடையப்பா, ராமகிருஷ்ணன், ரகுபதி, விஸ்வா, ரேணு இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் கோதுமை உணவுகள் அதிகம் இடம்பெறும். கீரை, கத்தரிக்காய், நெல்லிக்காய் ஊறுகாய், வெள்ளை பூசணி, பீர்க்கங்காய், மேரக்காய், வெண்டைக்காய், பாகற்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று ஆரஞ்சு, மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.